பசங்கள்லாம் ஸ்டேஜ்ல பரதநாட்டியம் ஆடுறாங்க. இந்த டான்ஸை பார்க்கறதுக்கு கெஸ்டா சிவபதியையும் வேலையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் இந்த ஷோவை பார்க்கறாங்க. பரஞ்சோதியும் சக்தியும் இந்த டான்ஸ் ஷோவை பார்க்கறாங்க. பசங்க ஆடுறத பார்த்து பரஞ்சோதி கண்ணீர் விடுறாங்க. மேடையில இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, எந்த அணி வெற்றி பெற்றார்கள் என்று சிவபதியை அறிவிக்க அழைக்கிறோம்னு சொல்றாங்க. சிவபதியும் மேடைக்கு வர்றாரு. எல்லாரும் சிவபதிய பார்த்து கை தட்டுறாங்க. சக்தியும் பரஞ்சோதியும் சேலைய வச்சு அவங்க மூஞ்சிய மூடிக்கிறாங்க. சிவபதி சொல்றாரு, இந்த நடன போட்டியில வெற்றி பெற்ற அந்த அணி முல்லை அணி. எல்லாரும் இத கேட்டதுமே கை தட்டுறாங்க. பரஞ்சோதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. தன்னோட குழந்தைய சிவபதி கிட்ட பரிசு வாங்குறத நினைச்சு பூரிப்பு அடைகிறாங்க. 5 குழந்தைகளுக்கும் சிவபதி முதல் பரிசை கொடுக்கறாரு. இத பார்த்துட்டு பரஞ்சோதியும் சக்தியும் கை தட்டுறாங்க. அந்த 5 குழந்தைகளும் பரஞ்சோதிய தேடுறாங்க. குழந்தை சொல்லுது, எங்களுக்கு நடனம் சொல்லி கொடுத்த குரு இங்கதான் இருக்காங்க. அவங்கள மேடைக்கு அழைச்சு நீங்க கௌரவப்படுத்தணும்னு அந்த குழந்தை சொல்லுது. மேடையில இருந்து அறிவிப்பு கொடுக்கறாங்க. இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்த ஜோதி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறோம்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே வேலு ஷாக் ஆயிடுறாரு. சிவபதியும் ஷாக் ஆயிடுறாங்க. பரஞ்சோதி ஐயோன்னு சக்தி கிட்ட குழம்புறாங்க. சிவபதி ஜோதிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு மேடையில. ஜோதி மேடை ஏறிடக்கூடாதுன்னு வேலைய வச்சு அவங்க முகத்தை மூடிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.